இந்த வீடியோவில் நம்ம Realme Buds Wireless 2 பேட்டரி செக்ஷனை எப்படி ரீசால்டரிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். Realme Buds Wireless 2ல பேட்டரி செக்ஷனை ரீசால்டரிங் பண்ணுறதுக்கு டோட்டலாக 5 ஒயர் இருந்தாலே போதும். இந்த 5 ஒயரில் S+, S- இது ரெண்டுமே ஸ்பீக்கருக்கு உண்டான பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் டெர்மினல். இந்த ஸ்பீக்கர் டெர்மினல் ரெண்டை தவிர இருக்கக்கூடிய PNV இந்த 3 டெர்மினலும் ANC லைனுடைய டெர்மினல்ஸு. ANC லைனுக்கு Nங்கிற டெர்மினலுக்கு கோல்டு கலர் கேபிளும், Vங்கிற டெர்மினலுக்கு பர்பிள் கலர் கோடிங்கும், Pங்கிற டெர்மினலுக்கு ப்ரௌன் கலர் கேபிளும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் சொன்ன கலர் கோடிங்கும் இப்போ சால்டரிங் பண்ணுற கலர் கோடிங்கும் வேறையாக இருக்கும். ஏன்னா இதில் நான் வேறு டைப் ஆஃப் கேபிளை யூஸ் பண்ணியிருக்கேன். சால்டரிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எல்லா சால்டரிங் லைனும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஏதாவது பிசுறு இருக்கான்றதும் பார்த்துங்க. இந்த மாதிரி பிசுறு இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக அதை ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. அசம்பிளிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ANC மற்றும் ஸ்பீக்கர் லைன் இது ரெண்டுமே 100% ஃபங்க்ஷன் ஆகுதாங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்புறம் அசம்பிள் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பட்டன் செட். நீங்கள் அதிக காசு நீங்கள் எவ்வளோ காசு கேட்குறீங்க? ஒரு நாளைக்கு நாங்கள் 200 ரூபாய்க்கு பண்ணுறோம். 200 ரூபாயா? என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்ணுறான். அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. 100 ரூபாய் குறைக்கலாமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு +100 ரூபாய்.